ஒவ்வொரு வரிசையா தான் நமக்கு வந்து சொல்றாங்க சரிங்களா. உயிரெழுத்து வரிசை, மா வரிசை, அப்படியே தா வரிசை, பா வரிசை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வரிசையா சொல்றாங்க. நம்ம அந்த வரிசைப்படியே நமக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு அப்படியே பொருளை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே நமக்கு வந்து போயிருவோம் சரிங்களா. பார்த்துக்கிட்டே வரிசையா நம்ம போயிருவோம். ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் வரிசையில என்ன சொல்றாங்கன்னா ஆ. உயிரெழுத்துக்கள் வரிசையில ஃபர்ஸ்ட் என்னது ஆ நெடில். நெடில் வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. இந்த ஆ அப்படின்னா என்ன பொருள்னா பசு. இந்த ஆ அப்படின்னா இதுக்கு பொருள் என்னன்னா பசு அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா. பசு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நமக்கு உயிரெழுத்துக்கள் வரிசையில ஈ. ஈ நெடில் வந்து சொல்றாங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம், கொடு அப்படின்னு பொருள் சரிங்களா. ஈ அப்படின்னா பொருள் என்னன்னா கொடு. கொடு அப்படின்னு பொருள் சரிங்களா. அடுத்து மூணாவது உயிரெழுத்து வரிசையில ஊ. இந்த ஊ அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா இறைச்சி அப்படின்னு சொல்றாங்க. இறைச்சி நமக்கு பொருள் வந்து இறைச்சி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கு பொருள் வந்து என்னன்னா இறைச்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சொல்றாங்க ஏ. நமக்கு ஏ நெடில் எழுத்து சரிங்களா. இதுக்கு வந்து நமக்கு இந்த ஏ என்ற நெடில் எழுத்து இருக்குல்ல, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கான பொருள் வந்து சொல்றாங்க சரிங்களா. என்னடா அம்பு. அம்பு அப்படின்னு சொல்றாங்க. அம்பு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்து இந்த உயிரெழுத்து வரிசையில் அடுத்து நமக்கு என்னது ஐ. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கான பொருள் வந்து என்னடா தலைவன். என்ன அப்படின்னா தலைவன். தலைவன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த உயிரெழுத்துக்கள் வரிசையில